100 நாள்ல கடந்த கால குப்பையை அகற்ற முடியாது. அது கொஞ்சம் நாள் ஆகும். ஏன்னா அவ்வளோ ஊழல், அவ்வளோ கனிம வள கொள்ளைகள், அவ்வளோ சீர்கேடுகள், அவ்வளோ பிரச்சனைகள் எல்லாமே அது 100 நாள் அது சரி செய்ய முடியாது. இன்னும் கொஞ்சம் காலம் வேணும். ஆனாலும் இட் இஸ் a குட் பிகினிங். 100 நாட்கள் என்பது ஒரு குறுகிய காலம்தான். இந்த குறுகிய காலத்தில் மேல் மட்டத்தில் உள்ள ஊழல் ஓரளவுக்கு குறைந்திருக்கிறது. இன்னும் கீழ் மட்டத்தில் இன்னும் கொஞ்சம் குறைய வேண்டும். இந்த சமீபத்தில் நடந்த பட்ஜெட்ல பல திட்டங்கள் அறிவித்தார்கள். ஆனால் அந்த திட்டங்களுக்கு போதுமானது நிதி ஒதுக்கீடு இல்லை. தமிழ்நாடு முழுக்க திட்டங்கள் அறிவித்து அதற்கு 10 கோடி 12 கோடி 18 கோடிலாம் போதுமானது கிடையாது. அல்ல திட்டம் அதிகமா தேவையில்லை. இருக்கிற திட்டமும் நல்லா செஞ்சா போதும். அதனால அந்த வகையில் அதில் கவனம் செலுத்தணும். குறிப்பா எதுல அதிகமா முதலீடு செய்யணும்னா நீர் பாசன திட்டங்கள். சண்டை போட்டுட்டு இருக்கோம், கர்நாடகா, கேரளா, ஆந்திராவோட சண்டை போட்டுட்டு இருக்கோம். ஆனா நமக்கு வர தண்ணியை, நமக்கு வர மழையை நமக்கு சேமிக்கிறதுக்கு நம்மளால் முடியல. உச்சநீதிமன்றம் பல முறை சொல்லியும் இன்னும் தமிழ்நாட்டில் உள்ள நீர்நிலைகளை இன்னும் நம்ம வரையறை செய்து அதை நோட்டிஃபை பண்ணி அறிவிக்கல. உச்சநீதிமன்றம் சமீபத்தில் போன மாசம் சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் 2 மாதத்தில் தமிழ்நாட்டில் மற்றும் இந்தியாவில் உள்ள ஏரிகள், குளங்கள் எல்லாம் அதில் நோட்டிஃபை பண்ணணும். அவுட்லைன் பண்ணி நோட்டிஃபை பண்ணணும். ஜிஏஎஸ் மேப்பிங் பண்ணினா இன்னும் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு ஏரி கூட இது வரைக்கும் பண்ணல. கடந்த திமுக ஆட்சியில் 5 ஆண்டு காலத்தில் எத்தனையோ முறை நாங்கள் சொல்லியும் பண்ணல. இதுல அதிகமாக கவனம் செலுத்தணும். டாஸ்மார்க் கிட்ட இருந்து வெளியில வந்துடணும். முதலமைச்சர் அவர்கள், அவங்களுடைய அரசாங்கம் வெளியில வாங்க. அது வேண்டாம். அதுக்கு கூடுதல் வருமானம் ஈட்டுவதற்கு நாங்கள் யோசனைகள் எங்களுடைய நிழல் நிதி அறிக்கையை நாங்கள் சொல்லியிருக்கிறோம்.